சூரா தக்வீர் நம்ம எல்லாருமே மனனம் செய்து வச்சுருக்க ஒரு சூறாங்க. ரொம்ப சிறிய சூறா, ஆனால் நிறையா படிப்பினைகளை கொண்ட ஒரு சூறாவாக இருக்குது. முக்கியமாக ஜோசியத்தை, இந்த ஜோதிடத்தை மறுக்கக்கூடிய ஒரு முக்கிய சூறாவாக இருக்குது. இது மக்கால இறக்கப்பட்ட ஒரு சூறா. மேலும் மறுமை நாளில் நடக்கக்கூடிய பேரழிவுகளை விவரிக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது. சூரியன் எப்படி மடிந்து போகும், நட்சத்திரங்கள் எப்படி விழும், மலைகள் எப்படி தூள் தூள் ஆகும் என்ற விஷயங்கள் மற்றும் பூமி மற்றும் ஆகாயத்தினுடைய அனைத்து ஒழுங்குகளும் அழிவதை காட்டக்கூடிய ஒரு சூறா. இப்போ கியாமத்னால அப்படியே கண் முன்னாடி கொண்டு நிறுத்துகிற ஒரு சூறாவாக இது இருக்கும். இப்போ ஜோசியக்காரங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்கள் மனித வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன. திருமணங்கள், குழந்தைகளுடைய பிறப்பு, இது எல்லாம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று சொல்கிறாங்க. ஜாதகம் அது போன்ற விஷயங்களை வைத்து கூட திருமணங்கள்லாம் செய்கிறாங்க. ஸோ குரான் கூறக்கூடியது என்னென்னா, இந்த நட்சத்திரங்கள் கியாமத்து நாளில் அழிந்து போகக்கூடியவை. ஸோ அழிந்து போகக்கூடிய ஒன்று எப்படி உங்களுடைய விதியை நிர்ணயிக்க முடியும் என்று அழகாக குரான் அதை விளக்குகிறது. மேலும் நட்சத்திரங்கள் நிலைத்தவை கிடையாது, ஆளும் சக்திகளும் கிடையாது, அவை விழக்கூடியது, அழியக்கூடியது என்று அல்லாஹ் சொல்கிறாங்க இல்லையா. 81வது 2வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். மேலும் இந்த உலக ஒழுங்கை அல்லாஹ் தான் நடத்துகிறான், அவன் தான் நிர்ணயிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் விரும்பும் போது இதை அவன் அழித்து விடுவான். ஜோசியம் பார்த்திங்கன்னா பொய் காரணங்களை நட்சத்திரத்திலே ஏற்படுத்துகிறது. இந்த நட்சத்திரம் இந்த விஷயத்தை செய்கிறது என்றெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ கியாமத்து நாளுடைய நிஜமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் செயல்கள் மூலம் அதை வைத்து தான் தீர்ப்பு நடக்கும், நட்சத்திரங்களால் அல்ல. இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த தப்சீரில் இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய முழுமையான அதிகாரத்தை காட்டுகிறது என்று. இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, இது நட்சத்திரங்களில் நம்பிக்கை வைக்கும் அவர்களை அவமானப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நம்ம பார்க்கலாம். சுனத் அபூதாவுதில் 3905வது ஹதீஸ், ஷேக் அல்பானி அவர்கள் ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸ் என்று சொல்கிறாங்க. யாராவது ஜோசியத்தை கற்கிறார்கள் என்றால் அவர் சிஹருடைய ஒரு பகுதியை பெற்றுக்கொண்டார் என்று அர்த்தம் என்று. ஏனென்றால் அது மறைவான ஞானத்தை நட்சத்திரங்களோடு தொடர்பு படுத்துகிறது. நட்சத்திரங்களுக்கு மறைவான ஞானம் இருக்கும் என்பதை போல தொடர்பு படுத்துகிறது. ஆனால் மறைவான ஞானம் என்பது அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் உள்ளது. ஆலிமுல் கைபி வ ஷஹாதா, அவன் மட்டும்தான். ஸோ அதனால் இந்த சூரா தக்வீர் ஜோசியத்தை மறுக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது. நட்சத்திரங்கள் அல்லாஹ்வின் படைப்புகள் மட்டும்தான் என்பதை காட்டுகிறது. மனித விதியை நிர்ணயிக்கின்றவை என்று நினைக்கப்படும் அனைத்து பொருட்களும் அழியும் என்று விளக்குகிறது. விதிகளை நிர்ணயிப்பது அல்லாஹ் மட்டுமே என்பதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது.